வணக்கம், நமஸ்காரம். இன்னைக்கு நம்ம பார்க்க போறது ஜிஎஸ்டி பத்தி பார்க்க போறோம். இந்த விஷயங்கள வந்து நான் அதுக்கப்புறம் உங்களுக்கு அ அது இப்ப YouTubeல அப்லோட் பண்ண போறேன். ஜிஎஸ்டி மற்றும் அதன் நன்மைகள் பற்றி நீங்க தெரிந்து கொண்டு வேண்டியது எல்லாம். நீங்க என்னெல்லாம் தெரிஞ்சுக்கணும் அப்படின்னு. இதில என்னென்ன குடுத்துருக்காங்கன்னா, ஜிஎஸ்டி என்றால் என்ன? ஜிஎஸ்டி முறிவு. ஜிஎஸ்டி முறிவுங்கிறது ஜிஎஸ்டி பிரேக்கப். இதில சிஜிஎஸ்டி, எஸ்ஜிஎஸ்டி அந்த மாரி இருக்கு. அப்புறம் இந்திய பொருளாதாரத்திற்கு ஜிஎஸ்டியின் நன்மைகள். ஜிஎஸ்டியில் இணைக்கப்பட்டுள்ள தற்போதைய வரிகள் யாவை? ஜிஎஸ்டியை நிர்வகிக்க அரசாங்கம் எவ்வாறு திட்டமிடுகிறது? ஜிஎஸ்டியின் கீழ் முன்மொழியப்பட்ட கட்டண முறையின் முக்கிய அம்சங்கள். ஜிஎஸ்டி அமைப்பின் கீழ் தாக்கல் ரிட்டர்ன் எப்படி ஃபைல் பண்ணுறது? ஜிஎஸ்டி ரிட்டர்ன். புதிய ஜிஎஸ்டி முறையின் கீழ் பதிவு செய்வது எப்படி? எப்படி ரெஜிஸ்டர் பண்ணுறது? இது எல்லாமே சொல்லியிருக்குது. நான் ஏன் இந்த ஆர்டிக்கல் உங்களுக்கு காமிக்கிறேன்னா, இதை வந்து நான் யூடியூப்பில் காப்பி பண்ணி உங்களுக்கு தகவலும் போடுறேன். இந்த லிங்க்கும் போடுறேன். நீங்கள் இதை போய் நீங்கள் ஓப்பன் பண்ணி படிக்கலாம். ஏன்னா ஜிஎஸ்டியை பற்றி பல பேர் அரசியல் ரீதியாக வேணும்னே வந்து நமது மாண்புமிகு மோடி அவர்களுடைய சிறந்த ஆட்சியை குறை சொல்லணுங்கிறதுக்கோசரம் என்னமோ இப்போ தான் பயங்கர டேக்ஸ் பண்ணுற மாதிரி ஒரு தவறான அபிப்பிராயத்தை சொல்லிட்டு இருக்காங்க. உண்மையில் பார்த்தா இப்போ ஒன்றும் பயங்கர டேக்ஸ் பண்ணல. இதுக்கு முன்னால் காங்கிரஸ் பீரியடில் தான் பயங்கர டேக்ஸ் பண்ணாங்க. அந்த டேக்ஸ் எல்லாம் ஒன்றா சேர்த்து ஒரே டேக்ஸாக கொண்டு வந்திருக்காங்க ஜிஎஸ்டி. இப்போ ஜிஎஸ்டி வந்து 28% ஒரு இடத்துல வருது, 18% வருது, 5% வருதுன்னா அதுக்கு முன்னாடி அதே விஷயத்துக்கு 40-50%லாம் டேக்ஸ் கொடுத்துருப்பாங்க மக்கள். அந்த மாதிரிலாம் இருந்தது. அதெல்லாம் குறைச்சிருக்காங்க. இது வேணும்னே இந்த மோடிக்கு எதிரானவர்கள் வந்து அரசியல் செய்யணும், நம்ம நாட்டுக்கு எதிரானவர்கள், தேசத்துக்கு எதிரானவர்கள் இந்த மாதிரி செய்யணும் அப்படின்னு சொல்லிட்டு எல்லா நாடுகளிலும் ஜிஎஸ்டி இருக்குது. இது ஒரு சென்ட்ரலைஸ்ட் டேக்ஸு. இந்த சென்ட்ரலைஸ்ட் டேக்ஸில் என்னென்ன நன்மைகள் இருக்குன்னு இந்த ஆர்டிக்கிள் அருமையாக சொல்லியிருக்காங்க. நீங்கள் டைம் கிடைக்கும்போது இந்த ஆர்டிக்கிளை பொறுமையாக படித்து பாருங்கள். படித்து பார்த்தா உங்களுக்கு எவ்வளோ நன்மைகள் இருக்குன்னு தெரியும். அந்த நன்மைகள்லாம் க்ளீனாக சொல்கிறாங்க. வணிகர்களுக்கு என்ன நன்மைகள், வியாபாரத்துக்கு என்ன நன்மைகள், தனிப்பட்ட மக்களுக்கு என்ன நன்மைகள். இதனால வந்து இந்த டேக்ஸ் மெத்தட்னால நாட்டுக்கும் ரொம்ப நல்லது நடக்குது, மற்றவங்களுக்கும் நல்லது நடக்குது. இதுக்கு முன்னாடி நிறைய பேர் என்னென்னா, சில பேர்லாம் வந்து வியாபாரம் செய்கிறவங்க பில்லு போடாமல் அந்த மாதிரிலாம் ஏமாற்றிட்டு இருந்தாங்க. இப்போ மோடி அரசாங்கம் வந்த பிறகு எல்லாமே நேர்மையாக பண்ணுறது. ஒரு பைசா கூட லஞ்சம் வாங்காத மோடி வந்து நேர்மையான மனிதனாக கடவுளாக இருந்து இந்தியாவை காப்பாற்றிட்டு வராரு. அவர் செய்கிற இந்த சிறந்த நடவடிக்கைகள்லாம் தமிழ் மக்களுக்கு எடுத்து தெரிய வைக்கணும் அப்படிங்கிறது தான். ஏன்னா தமிழ்நாட்டில் வந்து சில பேர் தவறாக வந்து மோடியை பற்றி சொல்லிகிட்டு இருக்காங்க. அது வந்து அவங்களோட தவறான பிரச்சார பயணம். ஸோ அதில் வந்து எது பண்ணாலும் ஜிஎஸ்டின்னு சொல்கிறாங்க. ஜிஎஸ்டியின் மேலே வந்து நல்ல வரி விதிப்பு தான். இதுக்கு முன்னே இருந்த வரி விதிப்புகளோட இது நல்ல வரி விதிப்பு தான். அந்த வரி விதிப்பு டீட்டெயில்ஸ் எடுத்து சொல்ல தான் நம்ம பண்ணியிருக்கோம். அதே மாதிரி இதுக்கு காங்கிரஸ் காலத்துலேயும் எத்தனையோ கொடுமைகள் நடந்திருக்கு. அந்த கொடுமைகள்லாம் சரி பண்ணிட்டு வராங்க. அதை ஏன் புரிஞ்சுக்காமல் எல்லாரும் நிறைய யூடியூப் சேனல், டிவி சேனல், பத்திரிகையாளர்கள், நிருபர்கள் எல்லாருமே நிறைய பேர் வந்து ஜிஎஸ்டினால தவறுன்னு பேசி மக்கள் மனசில் இந்த தமிழ்நாட்டில் இந்த மாதிரி வேணும்ன்ட்டு ஒரு நெகட்டிவ் இன்ஃபர்மேஷனை பரப்புறதுக்கு தான் பத்திரிகைகள் இருக்குது. அதுவும் அவங்க என்ன மோடிக்கு எதிராக மட்டும்தான் நெகட்டிவ் பரப்புவாங்க. லஞ்சத்துக்கு எதிராக போராட மாட்டாங்க, ஊழலுக்கு எதிராக போராட மாட்டாங்க. நம்ம பத்திரிகை துறையில் இருக்கிறவங்க அவங்க இதை பற்றி ஆர்டிக்கல் பண்ண மாட்டாங்க. இங்கே நடக்கிற கொடூர கொலைகள் பற்றிலாம் பண்ண மாட்டாங்க. இதெல்லாம் நிறைய செய்தி வருது. 60,000 கோடி மணல் கொள்ளை அடிக்கிறத பற்றி ஒரு பரபரப்பாக செய்தி பண்ண மாட்டாங்க. நன்மை செய்கிற விஷயங்களை பற்றிலாம் எப்பயுமே பேசிகிட்டு இருப்பாங்க. அந்த நன்மை செய்கிற விஷயங்களை குறை கூறுதல், அதை பற்றி தப்பாக சொல்கிறது, இதுதான் இவங்க பண்ணிகிட்டு இருக்காங்க இன்னி வரைக்கும். ஸோ அதனால தான் இந்த ஆர்டிக்கல் வந்து நான் படித்து பார்த்தேன். அவ்வளோ அருமையாக இருக்குது, அவ்வளோ நல்ல தகவல் இருக்குது. நம்ம தேச நலனுக்கும் மக்கள் நலனுக்கும் அவ்வளோ உபயோகப்படக்கூடியது தான் ஜிஎஸ்டி. ஜிஎஸ்டி பற்றி யாராவது தவறாக சொன்னால் அவங்க அறியாமையில் பேசுகிறாங்க. அறிவில்லாதவர்கள், பகுத்தறிவு இல்லாதவர்கள் ஜிஎஸ்டி பற்றி தவறாக பேசுகிறாங்க. பாருங்கள், இப்போ ஜிஎஸ்டியில் கீழே எத்தனை டேக்ஸ் இணைச்சிருக்காங்கன்னு போடுறான். மத்திய கலால் வரி, கலால் உடைமைகள் வரி, கலால் கூடுதல். இப்போ இங்கிலீஷில் பார்த்தாலும் இது நிறைய கிடைக்கும் இந்த மாதிரி. நான் தமிழாக்கம் எடுத்திருக்கேன். தமிழ் மக்களுக்கு தெரியணுங்கிறது தான் தமிழில் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ அது மாதிரி எல்லா துறையில் இருக்கிற இத்தனை டேக்ஸ் எல்லாம் ஒரே கீழே சேர்த்துட்டாங்க. சேர்த்து மாநிலத்தில் பார்த்தா வேட் டேக்ஸ். இது சும்மா ஒருத்தர் அப்படி தான் ஒரு இதில் யூடியூப்பில் கமெண்ட் போடுறாரு, எல்லா டேக்ஸ் பேரையும் போட்டு இத்தனை டேக்ஸ் பே பண்ணுறோங்கிறார். அதில் அவர் எழுதினதில் பாதி டேக்ஸ் வந்து ஜிஎஸ்டியில் மெர்ஜ் ஆகிடுச்சு. அது தெரியாமல் இந்த அறியாமையில் எதையாவது உளறிட்டு இந்த மாதிரி எழுதுறதுக்குன்னு நிறைய பேர் இருக்காங்க. அது ரொம்ப மனசுக்கு வருத்தமாக இருக்குது. இன்றைக்கி வந்து தமிழ்நாட்டில் பார்த்திங்கன்னா பாதி பேருக்கு பாவம் சரியாக தமிழ் படிக்க தெரில, இங்கிலீஷ் படிக்க தெரில, அவங்க படித்த சப்ஜெக்ட் ஞாபகம் இல்லை. அந்த எப்படி அந்த படித்து வச்சு வேலைக்கு போகிறதுன்னு தெரில. சில பேர் சாராயம் குடித்து கஷ்டப்படுறாங்க. சில பேர் போதை மருந்து உட்புண்டு அதில் அடிமையாகிறாங்க. இதெல்லாம் கொடுமைகள் நடந்துகிட்ருக்கு. இதெல்லாம் விட்டுட்டு ஜிஎஸ்டியை தப்பாக சொல்கிறது தப்பு. ஜிஎஸ்டி வந்து நாட்டு நன்மைக்கு ஒரு எந்த நாடாக தான் டேக்ஸ் போடுவாங்க. இப்பயும் நான் சொல்கிறேன், தயவு செஞ்சு மக்களை மனசில் வச்சுக்கோங்க. மோடி ஆட்சி போயிட்டு வேறு ஏதாவது காங்கிரஸ் ஆட்சியெலாம் வந்துன்னு வச்சுக்கோங்க. ராகுல் காந்தி பார்த்தீங்கன்னா பாதி நாட்டு வெளிநாட்டில் போய் சதி பண்ணிகிட்டு இருக்காரு. என்னென்னவோ நடக்குது. எல்லாம் பத்திரிகையில் படிக்கிறோம்.
இந்த மாதிரி வெளிநாட்டு இப்போ ட்ரம்ப் அவர்களே சொல்லியிருக்காரு. இங்கே வந்து அவர் வேண்டாத சில தலைவர்களெல்லாம் பேசிட்டு போயிருக்காருன்னு சொல்லிட்டு செய்திகள் படிக்கிறோம். நமக்கு எவ்வளோ வருத்தமாக இருக்குது. அந்த மாதிரி எல்லாம் இருக்காங்க. ஆனா மோடி அவர்கள் அவ்வளோ சிறப்பா பண்ணிட்டுருக்காங்க. அவ்வளோ நேர்மையா பண்ணிட்டுருக்காங்க. இப்ப அண்ணாமலைஜி அவர்களும் அவரோட சேர்ந்து மிகவும் நேர்மையான இப்ப என்ன நான் ஒண்ணே ஒண்ணு மோடி எது பண்ணாலும் சரியா இருக்குங்க. அண்ணாமலைஜி எது பண்ணாலும் சரியா இருக்குங்க. அதான் உண்மை. ஏன்னா அவங்க நேர்மையானவர்கள். லஞ்சம் ஊழல் செய்யாதவர்கள். மத்தவங்க செய்றது மேல எனக்கு நம்பிக்கை இல்ல. மத்தவங்கலாம் வந்து மத்த அரசியல்வாதிகள்லாம் வெறும் லஞ்சத்துக்கோசரம் சில பேர் பலவித என்ன சொல்றது வன்முறையாளர்கள ஆதரிக்கிறாங்க, தீவிரவாதிகள ஆதரிக்கிறாங்க. மத மாற்ற கூட்டத்தை ஆதரிக்கிறாங்க. எல்லா பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா, மோடி அவர்கள் தான் மத சார்பற்ற ஒரு ஆட்சிய குடுத்துட்டுருக்காரு. அண்ணாமலை வந்து மத சார்பற்ற ஆட்சிய வந்து குடுக்கணும்னு தமிழ்நாட்டுல முயற்சி பண்ணிட்டு இருக்காரு. மத்த எத்தனையோ கட்சி ட்ரை பண்ணுது. பிஜேபி தவிர்த்தி. ஆனா, அது எந்த கட்சிகிட்டயும் பெரிய நேர்மை இல்ல. அதுதான் நாங்க பார்க்குறோம். பல வருஷமா பார்க்குறோம். அதனால நேர்மையான ஒரே கட்சி பிஜேபி தான். அத பத்தி தவறான கருத்துக்கள் பதிக்கணும் அப்படிங்கிறதுக்குன்னே எப்பனாலும் பிஜேபி திட்டுறது, இவரு வந்து அண்ணாமலை திட்டுறது, இல்லாட்டா மோடிய திட்டுறதுங்கிற தவறான நடவடிக்கை எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க. தயவு செஞ்சு அதெல்லாம் நம்பாதீங்க. உண்மை என்னன்னா வந்து மோடி அவர்களும், அண்ணாமலை அவர்களும் மிக சிறந்த நன்மைகள செஞ்சுட்டு வராங்க. இந்த ஜிஎஸ்டி மிகவும் சிறந்த செயல் திட்டம் தான். அது நமக்கு புரியுதோ புரியலையோ நல்லதுன்னு நம்பினா போதும். ஜிஎஸ்டி கெட்டதுன்னு நம்ப வச்சிருக்காங்க அவங்கள. நல்லதா இருக்கிற ஜிஎஸ்டிய கெட்டதுன்னு நம்ப வச்சிருக்காங்க. மிகவும் நேர்மையான மோடிய தவறான விதத்துல இவங்க பரப்பி வச்சிருக்காங்க. மிகவும் நேர்மையான அண்ணாமலைய சில பேர் தவறான விதத்துல பரப்பிட்டு இருக்காங்க. இப்ப அதனால யாரா மோடிக்கு எதிரா பேசினா அவங்கலாம் தவறானவர்கள்ன்னு தான் எனக்கு புரிஞ்சு போச்சு. அந்த தப்பு தான் அவங்க பண்ணிட்டு இருக்காங்க. அப்ப நமக்கு போக போக புரிஞ்சு போச்சு. இப்ப அவங்கலாம் சொல்றத நம்ம கேட்க முடியாது. ஏன்னா அவங்க முழுக்க முழுக்க ஒரு ஜாதி வெறியிலயோ, மத வெறியிலயோ, மற்ற இது தேச துரோகத்திலயோ இருக்கிறவங்க தான் மோடிய குற்றம் சொல்கிறார்கள். அதனால அது எதுவும் நேர்மை என்று எடுத்துக்கொள்ள முடியாது. நேர்மையான மோடி இன்ட்ரோடியூஸ் பண்ண இந்த ஜிஎஸ்டி மிக சிறப்பா இருக்கணும் அப்படின்னு தான் நான் நம்பினேன். அதுக்கு தான் தேடி பார்த்தேன். இவ்வளோ நல்ல விஷயங்கள் இருக்கு. நீங்களும் இதெல்லாம் படிச்சு பாருங்க. மேலும் மேலும் உங்களுக்கு நன்மைகள் கிடைக்கும். நம்ம நாடு நல்லா இப்போ தான் வளர்ந்துட்டு இருக்கு. கடந்த 10 வருஷமா தான் உண்மையான சுதந்திரம் பெற்றிருக்கு இந்தியா. சிறப்பா வளர்ந்துட்டு இருக்கு. மேலும் சிறப்பா வளர்றதுக்கு நம்ம வந்து நம்ம கடவுளை வேண்டிப்போம். இப்போ நம்ம இந்தியா பத்திரமா இருக்கணும். நம்ம மக்கள் பத்திரமா இருக்கணும். என்னன்னா நம்ம வெளிநாட்டு சதிகள் பார்த்தீங்கன்னா, ஏதோ சோரோஸ்னு ஒருத்தர் வந்து நிறைய கோடிக்கணக்கில பணம்லாம் குடுத்து, நம்ம இந்தியாவ வந்து அழிக்கிறதுக்கு முயற்சி பண்றாரு. வெளிநாட்டு சதி, தீவிரவாத சதி, பயங்கரவாத சதியெல்லாம் நடக்குது. அவங்களாம் இந்த மாதிரி டீப் ஸ்டேட்ன்னு ஏதோ சொல்றாங்க. இதெல்லாம் பத்திரிக்கையில படிக்கிறோம். நமக்கு முழுக்க புரியுதோ இல்லையோ, நம்மள அழிக்க முயற்சி பண்றாங்கங்கிறது புரியுது. நம்மள அழிக்காம பாதுகாக்கிறது மோடி தான் பாதுகாத்துட்டு இருக்காருங்கிறதும் புரியுது. இது எல்லாமே புரிஞ்சிடுச்சு. இவங்க விடுற கதைகளெல்லாம் நம்ப முடியாது. மோடி நேர்மையானவர், மோடி தெய்வத்தின் அவதாரம், மோடி நல்லது பண்றாரு. அவ்வளோதான் நமக்கு புரிஞ்சு போச்சு. இத எல்லாருக்கும் எடுத்து சொல்றேன். புரிஞ்சுக்கிறவங்க புரிஞ்சுக்கோங்க. நீங்க புரிஞ்சுக்காட்டாலும் புரிஞ்சுக்கலனாலும் நல்லது நினைக்கிறவங்க நல்லது நடந்துட்டே தான் இருக்கும். நன்றி, வணக்கம்.